ஓகே, ஓகே. சூப்பர். ஓகே. நம்ம சாதாரணமா ஓகே எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓ சூப்பர், சூப்பர் சார். சரி. இப்போ வந்து பிராணன்னு சொல்றோம். இல்லையா? மூச்சுன்னும் சொல்றோம், காற்றுன்னும் சொல்றோம். இதுக்கு என்னென்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு இது தானே. யாரா இது இன்னொன்னு புதுசா நான் எதுவும் சொல்லிக் குடுக்கல வரல. ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தல் தான் வந்து இப்ப சொல்ற மாரி தான். சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதாவது நம்ம சில விஷயங்கள டியூன் பண்ணும்போது எப்படி நம்ம மைண்ட டியூன் பண்றோமோ, உடம்ப டியூன் பண்ணா என்ன பண்றோம்? ஃபிட்னஸா வச்சிருக்கிறோம், ஜிம்முக்கு போறோம், இல்ல யோகா பண்றோம், எக்சர்சைஸ் பண்றோம். உடம்ப டியூன் பண்ணிக்கிறோம். மைண்ட பத்தி நெறைய தெரிஞ்சுக்கிறோம். மனம்னா என்ன? அது எத்தன வகையா இருக்குது? ஆழ் மனம்னா என்ன? மேல் மனம்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன? அப்படி பல விஷயம் மனச பத்தி தெரிஞ்சுக்கிறது மூலியமா, மனச நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். அதே மாரி தான் சுவாசமும். இந்த சுவாசமும் அது பாட்டுக்கு போகுது, அது பாட்டுக்கு வருது. இல்லையா? ஆனா, அதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு பின்னாடி இருந்து ஒரு ரோல் பிளே பண்ணுது. இந்த உடம்பு எப்படி இருக்கணும்? இந்த மனசு எப்படி இருக்கணும்? இந்த உடம்பும் மனசும் எத்தன பேருக்கு ஒண்ணா இருக்குது? மனசு ஒண்ணு சொல்லும், உடம்பு ஒண்ணு கேட்காது. இந்த உடம்பு ஒண்ணு சொல்றத மனசு கேட்காது. ஆனா எத்தன பேருக்கு உடம்பு வந்து இங்க போணும்னா போணும். இது வேண்டாம்னா வேண்டாம். எத்தன பேர் அப்படி இருக்க முடியுது? இல்லல்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் உடம்பும் மனசும் தனித்தனியா இருக்குன்னா, நம்ம சுவாசம் வந்து கரெக்ட்டா இல்ல. நம்ம சுவாசத்த டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னா, உடம்பும் ஆரோக்கியமா வச்சுக்கலாம். நம்ம மனமும் ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி. ம். யாராவது கேட்கணும். சங்கர்ஜி, ஜி சொல்லுங்க ஜி, சொல்லுங்க ஜி. சரி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிராணம்னா என்ன? மூச்சுனா என்ன? காத்துனா என்ன? எல்லாம் ஒண்ணு தானே? உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? இல்ல எல்லாமே வேற வேற ஜி ஆக்சுவலா. எப்படி வேறன்னு பகுப்பாய்வு பண்றீங்க? பிராணன்றது வந்துட்டு நம்ம ஒரு சக்தி மிக்க உடம்பா நம்ம மாத்திக்கலாம் ஜி. பிராணன்றது. ஓகே. ம். சுவாசன்றது வந்துட்டு நம்ம வந்து நம்ம பாடிக்குள்ள உள்ள மூளைக்கு ஒரு ஆக்சிஜனை போது மூச்சு அப்படின்னு நான் நம்புறேன். சரி. காற்று? காற்று நம்மள சுத்தி இருக்குது. அதுல அவரு எல்லாமே சேர்ந்து இருக்குது. யூனிவர்சலா. ஓ. எல்லாமே ஒண்ணுதான். காற்றுனாலும் ஒண்ணுதான். சுவாசனாலும் ஒண்ணுதான். பிராணனாலும் ஒண்ணுதான். இது என்னன்னா, இந்த காற்றுல எவ்வளவு வகையான காற்று இருக்கு. நம்ம உயிர் வாழ தேவையான அந்த காற்றுன்றது பிராண சக்தி உடையது. அதாவது நம்ம என்ன பண்றோம்? ஆக்சிஜனுக்கு இன்னொரு பேர் என்னது? பிராணவாயு. பிராணசக்தி, பிராணவாயு, பிராணசக்தின்றோம் இல்லையா? சோ அது மாதிரி நம்ம சுவாசிச்சோம். இப்போ உதாரணம் நார்மலா பிராணவாயுன்றது நம்ம பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்குது. அதை நம்ம சுவாசிக்கிறோம். அந்த பிராணனை உள்ள இழுத்துக்கிறோம். உள்ள இழுத்து போயிட்டு இருக்கு. மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். இல்லையா? மூச்சு உள்ள இழுக்கிறோம், மூச்சு போயிட்டு அது பாட்டு ஒரு இயல்பா நடந்துகிட்டே இருக்கு. சரி. இதுல என்ன மாஸ்டர் இதுல யோகம்லாம் இருக்கு? இது வந்து மூச்சு இயல்பா போறது தானே. சரி, எத்தனை பேர் நம்ம இதை மூச்சு விட்டுட்டு இருக்கோன்றத கவனிச்சிருக்கீங்க? நம்ம மூச்சு விட்டுருக்கோன்றத எத்தனை பேர் கவனிக்கிறோம்? கவனிப்போம். சில டைம் மூச்சு போயிட்டு இருக்கு வருது. ஆனா எத்தனை நேரம் வந்து நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோன்றதே மறந்து நம்ம என்ன பண்றோம்? இயல்பான ஏதோ ஒர்க்ல இருக்கிறோம். இல்ல வேற ஏதோ பண்ணிட்டு இருப்போம். இல்ல வண்டி ஓட்டிட்டு இருப்போம், சாப்பிட்டுட்டு இருப்போம். ஏதோ சம்திங் வேலை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த மூச்சுன்றது என்ன பண்ணுது? இடைவிடாத நம்ம உயிர் அந்த உடம்புல தாயின் வயிற்றுல கருவுல உயிர் ஜனிச்சதுல இருந்து அந்த கடைசி நிமிஷம் வரலும் சுவாசன்றது பிரதானமா போயிட்டே இருக்குது. இல்லையா? ஆமாம் ஜி. என்ன சங்கர்ஜி? போதா? ஆமாம். சரி. இப்போ அந்த சுவாசத்தை நம்ம டியூன் பண்ண போறோம். ஏன் டியூன் பண்ணணும்? எதுக்காக டியூன் பண்ணணும் பாத்துக்கலாம். முதல்ல மன ஆரோக்கியம். நம்ம மனசு வந்து மன ஆரோக்கியம்னா என்ன? ஸ்ட்ராங்கா இருக்கணும், கான்பிடென்டா இருக்கணும், தன்னம்பிக்கை அதிகமா இருக்கணும், எதுலையுமே தோண்டக்கூடாது. ஒரு விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், ஹவு டு ஹேண்டில், எந்த விஷயத்தையுமே நம்ம எப்படி அணுகுறோம். எல்லாத்துக்குமே ரெண்டு பார்வை இருக்கு. ஒரு விஷயத்தை இப்படியும் பார்க்கலாம், அப்படியும் பார்க்கலான்ற மாதிரி இருக்கு இல்லையா? எங்கேயுமே உடஞ்சிடாம நம்ம தன்னம்பிக்கையோட அதை ஹேண்டில் பண்ணோம்னா அதுக்கும் சுவாசம் தான் முக்கியம். நீங்க சந்தோஷமா இருந்தாலும் சுவாசம் தான் காரணம், துக்கமா இருந்தாலும் சுவாசம் தான் காரணம், சோகமா இருந்தாலும் சுவாசம் தான் காரணம். உங்க உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் உயிரூட்டி உங்களை வந்து நிலைப்படுத்துறது சுவாசம் தான். கரெக்டா? சரி. அப்போ எல்லாமே சுவாசம் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அதான் நம்ம என்ன பண்றோம்னா பிராணாயமான்றோம், நம்ம என்னென்னமோ மூச்சு பயிற்சிகள், எக்கச்சக்கமான மூச்சு பயிற்சிகள் இருக்கு இல்லையா? ஆமாம் ஜி. இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு 150 மூச்சு பயிற்சிகள் இருக்கு. இல்ல டிபெட்டியன்ஸ் வேற மாதிரி சொல்லுவாங்க, சைனீஸ் வேற மாதிரி பண்ணுவாங்க, இன்னும் இருக்கிற அந்த பழங்குடியின அமெரிக்கால இந்த நார்வேல இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் வெவ்வேறு மாதிரி பண்றாங்க. டிபெட்டியன்ஸ் ஒரு மாதிரி எல்லாமே மூச்சு தான் இல்லையா? இப்போ வந்து நீங்க திருச்சியில இருக்கீங்கன்னா அப்படின்னா நான் சென்னையில இருந்தும் வரலாம், அந்த பக்கம் மதுரையில இருந்தும் வரலாம், எல்லா ஊர்ல இருந்தும் வரலாம் இல்லையா? ஆமாம் ஜி. ஆனா வந்து சேர்ற இடம் ஒண்ணு தானே. டெஸ்டினேஷன் ஒண்ணு. டெஸ்டினேஷன் ஒண்ணுதான். மூச்சு பலவா இருந்தாலும் நம்மளோட நோக்கங்கள், குறிக்கோள், கடைசியில எல்லாமே என்னது? மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ரெண்டுத்துக்காக தான் பல மூச்சு பயிற்சிகள் இருக்குது. அது நிறைய சீக்வன்சஸ் இருக்கு. இப்போ வந்து நான் ஒருத்தர் வந்து ஒரு ஐஏஎஸ் படிக்கிறாரு. அந்த படிச்சு முடிக்கிறவர்களும் அந்த தன்னம்பிக்கையும் கான்பிடென்ட்டும் அவர் படிச்சதை மறக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரு வகையான வைப்ரேஷன் தேவைப்படுது.
ஒரு உடம்பு சரியாம இருக்கிறது அந்த நோயில இருந்து வெளிப்பட்டு வரணும்னா அதுக்கு ஒரு வகையான ஃப்ரீக்வன்சி இருக்கு. அதுக்கு ஒரு வகையான பிராண சக்தி உடம்புக்கு எந்த இடத்துக்கு கொடுக்கணும், அது எப்படி கொடுக்கணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். இப்படி பிராணன் ஒண்ணுதான், ஆனா அது பலவா வேலை பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்க போறோம். இதெல்லாம் புரியுதுல்ல? பிராணனுக்கும் தசவாய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்காச்சு? கண்டிப்பா இருக்குது. நம்ம போக அப்படியே பார்ப்போம். அதை கண்டிப்பா சொல்றேன். அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா தசவாய்க்குல உடம்புல உள்ள போற பிராணன் ஃபர்ஸ்ட் 5 பிரிவுகளா பிரியுது. அந்த 5 பிரிவு உட்பிரிவுகளா 5 பிரிவா பிரியுது. அதுதான் தசவாய்க்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம வந்து தூங்குறோம், சாப்பிடுறோம், எழுந்து ஓடணும். நம்ம எப்படி சொல்றது, நம்ம உடம்பு ஆக்டிவிட்டிக்கு முக்கியமான காரணிகளே அந்த 10 தசவாய்ப்புகள் தான். புரியுதுங்களா? நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ணி வெளியே அனுப்பணும். உடம்புல இருக்கிற கெட்ட காத்த வெளியே அனுப்பணும். நம்ம எழுந்துக்கிறோம், ஏப்பம் விடுறோம் இல்லையா? 10 வகையான வாயுக்கள் உடம்புக்குள்ள இருந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்காது. 24/7 வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. அது பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து அப்படியே நம்ம நம்ம வேலைகளை பண்ணிட்டு கரெக்டா போயிட்டு இருக்கோம். இது ஏதாவது ஒரு வாயு டேமேஜ் ஆனா கூட அது என்ன பண்ணும், நம்ம சிம்டம்ஸ் ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும், விக்கல் வந்துகிட்டே இருக்கும், செரிமான பிரச்சனை வந்துடும் இல்லையா? நிறைய பிரச்சனை இருக்கு. ஒருத்தர் உடம்புல எந்த இடத்துல நோய் வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 7 சக்கரங்கள் அடிப்படையில் அந்த 7 கிளான்ஸ் இருக்கும். பிட்யூட்டரி கிளாண்டுவாங்க, தைராய்டு சுரபி, தைமஸ், இந்த மாதிரி 7 வகையான சுரபிகள்ல வந்து ஏதோ ஒரு சுரபி வீக் ஆகும் பொழுது அது சம்பந்தப்பட்ட உறுப்புகள் எல்லாம் பாதிப்பு ஏற்படுது. ஏன் அது வந்து அந்த அந்த சுரபில வந்து உறுப்புல பாதிப்பு ஏற்படுதுன்னா அந்த இடத்துல வந்து பிராணசக்தி உடம்புக்கு சரியா போறாது. அப்ப என்ன பண்றோம், நம்ம தான் தப்பு பண்ணிருக்கோம். சரியா சாப்பிட்டுருக்க மாட்டோம், சரியா தூக்கி இருக்க மாட்டோம், சரியா தண்ணி கொடுத்துருக்க மாட்டோம், உடம்புக்கு தேவையான சரியான உடற்பழைப்பு கொடுத்துருக்க மாட்டோம். எப்படி யோசிக்காம, அதாவது தெளிவா யோசிக்காம தப்பு தப்பா யோசிச்சாலும் பிராணம் கெடும், உடம்பும் கெடும், மனமும் கெடும். அப்போ இந்த பிராணம் தான் அந்த பாத்தீங்கன்னா உடம்புல வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணிருக்கு இல்லையா? சரி, இப்ப அதை டெஸ்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சரி, நான் பேச கிளீனா கேக்குதுல? கேக்குது. ஓகே, சூப்பர். ஓகே, எல்லாருமே நல்லா முதுகெலும்பு நேரா வச்சு உட்காருங்க. சூப்பர். சுவாமிநாதன் சார், தேங்க்யூ. சூப்பர். முதுகெலும்பு நேரா வச்சு உட்காருங்க. சும்மா சின்ன டெஸ்ட். சுந்தர் சார் வணக்கம், தேங்க்யூ. உட்காந்துட்டீங்களா? ஏன்னா நீங்க எல்லாருமே வீடியோ ஆஃப் பண்ணிருக்கீங்க. நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்களா இல்ல ஏதாவது வாக்கிங் போயிட்டே கேட்கறீங்களான்னு தெரியல. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பயிற்சிகள் என் கூட சொல்லும் போது அப்படியே பண்ணீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர், வாழ்த்துக்கள். உட்காந்துட்டு இப்போ இயல்பா மூச்சு நீங்களா எதுவும் மூச்சு இழுத்து எப்படி போது கவனிக்க வேண்டாம். உங்க மூச்சு இப்ப இயல்பா எங்க போயிட்டு இருக்கு? சில பேருக்கு பாத்தீங்கன்னா தொண்டைக்குழியோட வந்து போயிடும். சில பேருக்கு இதே பகுதி வரலும் போகும். சில பேருக்கு அடி வயிற்று வரலும் போகும். சில பேருக்கு நாபி வரலும் போகும் இல்லையா? யாருக்கு எப்படி போகுதுன்றத ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி உங்க சுவாசத்தை கவனிங்க. நீங்களா அதை மாத்தாதீங்க. இயல்பா அது என்ன போயிட்டு இருக்குன்றத பாருங்க. பார்த்துட்டு எனக்கு ஒருத்தரா சொல்லலாம். ஒருத்தருமே எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு வயிற்று வரைக்கும் போகுது, ஸ்டமக் வரைக்கும் போகுது. சூப்பர். அதே மாதிரி இது சூரிய நாடி ஆக்டிவேட்ல இருக்கு. ஓகே சார், வயிற்று வரலையும் போகுதுங்க சார். சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். லெஃப்ட்ல போகுது, லெஃப்ட்ல காத்து வெளியே வருது. இல்ல உங்க காத்து லெஃப்ட்ல போதா ரைட்ல போதா நான் கேட்கவே இல்லை. மூச்சு வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா இழுத்தாங்கன்னா தொண்டை வரலுமே போயிட்டு வெளியே வந்துடும். சில பேருக்கு கொஞ்சம் இதே பகுதி வரலும் போகும். அதுக்கும் சில பேருக்கு நான் வயிற்று வரலும் போகும், சில பேருக்கு அடி வயிற்று வரலும் போகும். கண்டிப்பா அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கும். அதுதான் கேட்கிறேன். சுவாமி வயிற்று வரைக்கும் போகுது. ஓகே, பேர் சொல்லுங்க. எனக்கு யாருக்கு சொல்றீங்க தெரிய மாட்டேங்குது. டாக்டர் ராஜேந்திரன், பாரதியார் யூனிவர்சிட்டி. ஓகே சார். உங்களுக்கு எங்க வயிற்று வரலும் போகுதுங்களா? ஆமா சுவாமி. இல்ல யாருக்கெல்லாம் தொண்டை வரலும் போகுது, இதே பகுதி வரலும் போயிட்டு வருது? எனக்கு தொண்டை மட்டும் போகுது. சூப்பர்ண்ணா. இதயம் வரைக்கும் போகும். ஓகே. வேற யாருக்கு? எல்லாரும் சொல்லிட்டீங்களா? சுந்தர் சார் உங்களுக்கு? வயிற்று வரைக்கும் போகுதுங்க. வயிற்று வரைக்கும். வயிற்று வரலும். தொண்டை வரலும் போகுதுன்னா ஆக்சுவலி அங்க பிளாக்கேஜ் ஆயிருக்கும். சக்கரங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு பிளாக்கேஜ் இருந்தா மட்டும்தான் தொண்டை வரலும் போயிட்டு வரும். சில பேருக்கு இதே சக்கர வரலும் போயிட்டு வரும்னா அந்த பிரீத் வந்து ஃபுல்லா அவங்க அடி வயிற்று வரலும் அந்த வயிற்றுல இருக்க உதரவிதான வரலும் போயிட்டு வரும்போது தான் அது கரெக்டான பிராணனா மாறுது. நம்ம ஹார்ட் வரலுமே போயிட்டு வருதுன்னா நம்ம உணர்வு நிலைகள், உணர்ச்சிகள், ஏதோ ஒரு ப்ரெஷர், ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு இணக்கம், ஒரு சுணக்கம் இருந்ததுன்னா அந்த பிரீத்திங் வந்து கம்மியாயிடும். உடம்பு உள்ள ஃபுல்லா போயிட்டு வருது. சரி, இப்போ செஸ் பண்ணிடலாமா? எல்லாருமே அப்படியே உட்காருங்க. சின்முத்ரா பிடிச்சிங்க கையில. சின்முத்ரா பிடிச்சிட்டு முதுகெலும்பு நேரா இருக்கணும். மூச்சு நல்லா உள்ள இழுங்க. ஃபுல்லா உள்ள இழுங்க. எவ்வளவு தூரம் உள்ள போதோ அந்த மூச்சை கவனிங்க. இப்போ ஃபுல்லா போயிட்டு வருதா? இப்பயும் இதே வரலாம் தான் போதா இல்ல அடி வயிற்று வரலாம் போதா? இப்ப அடி வயிற்று மட்டும் போகுது. அத
ஓகே, அதை நம்ம கவனிக்கிறோம். அது கவனிக்கிற நேரத்துல அது போகுது. நம்ம அதை கவனிக்காம விட்டா என்ன ஆகுது? நம்ம இது வரலுமே மட்டும் பிராணன் போகுது. இதுக்கு கீழே பிராணன் போனா என்ன ஆகும்னா, செரிமான பிரச்சனைகள், கிட்னி, லிவர் சரியான வேலை செய்யும். அந்த அளவுக்கு அது வந்து ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யாது. அந்த பிராணன் உடல் முழுக்க போனா மட்டும்தான் உங்களுக்கு சோர்வு இருக்காது, உடம்புல எந்த நோயும் வராது, அந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப அதெல்லாம் நம்ம ஒண்ணுனா மாத்திக்கலாம். இப்ப எல்லாருமே யாராவது ஸ்டாப் வாட்ச் வச்சிருக்கீங்களா பக்கத்துல? சரி, நானே ஸ்டாப் வாட்ச் வச்சு நானே ஸ்டாப் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நான் ஸ்டார்ட் சொல்றேன், திருப்பி ஸ்டாப் சொல்றேன். அது வரலும் உங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, கண்ணை மூடுங்க. உங்களுக்குள்ள போற மூச்சை எத்தனை வாட்டி அந்த ஒரு நிமிஷம் நீங்க மூச்சு விடுறீங்கன்றத கவனிங்க. செக் பண்ணிடலாமா? செக் பண்ணிடலாம்னா தம்ஸ் அப் போடுங்க. செக் பண்ணிடலாம். சும்மா ஜஸ்ட் பண்ணு, இது தெரிஞ்சுக்கிறது நம்மளே. சூப்பர் சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரெடி. கண்கள் மூடி இருக்கட்டும். கண்கள் மூடி இருக்கட்டும். சுமித்ரா மேம் வாழ்த்துக்கள். கண்கள் மூடி வச்சிருங்க. சின்முத்ரா பிடிச்சிருக்கட்டும். இப்ப சுவாசத்தை கவனிங்க. கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்ட். நான் ஸ்டாப் சொல்றவர்களும் எத்தனை மூச்சு உங்களுக்குள்ள போயிட்டு வருதுன்றது சும்மா ஜாலியா கவனிங்க. ஸ்டாப் பண்ணீங்க. எனக்கு ஒருத்தரா சொல்லுங்க. 9 times. 9 times. ஓகே. 15. எனக்கு 12 ஜி. எனக்கு 12. ஆனா அவங்க பேர் கார்த்திக். எனக்கு இவ்வளவு போதும். நான் பேர் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு டக்கு மைண்ட்ல வச்சு. கார்த்திகேயன் ஜி. 12. உங்களுக்கு எவ்வளவுனா 12. ஓ சூப்பர். 12. ராஜேந்திரன் 15. நீங்களே பிரேமா மேடம் எவ்வளவு மேடம்? 35. 35. ஓகே. பாஸ்கரன் 7 சார். பாஸ்கரன் 7. சூப்பர் சார், வாழ்த்துக்கள். சுந்தர் சார் நீங்க? சுமித்ரா 14. சுமித்ரா 10. ஓகே ஓகே. சுப்பிரமணியம் 10. சரி, இப்போ அதே டெஸ்ட் தான், கொஞ்சம் நம்ம டிஃபரெண்டா எடுக்க போறோம். இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ திருப்பி ஸ்டார்ட் சொல்றேன். இப்போ என்ன பண்றீங்கன்னா, மூச்சு நல்லா உள்ள இழுக்கிறீங்க. உள்ள இழுக்கிறீங்க. அடி வயிற்று பகுதியில் உள்ள இழுக்கிறீங்க. 1 2 3 கவுண்ட் தான். ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் அந்த மூச்சை நிறுத்துறீங்க. திருப்பி மூச்சை வெளியே விடுறீங்க. மூச்சு நல்லா உள்ள இழுக்கிறீங்க. 3 செகண்ட்ஸ் நிறுத்துறீங்க. திருப்பி மூச்சை வெளியே விடுறீங்க. இப்போ எத்தனை மூச்சு போகுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ரெடி? ஸ்டார்ட். ஸ்டாப். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். சங்கர் 8. 8. ஓகே. கார்த்திகேயன் 5 ஜி. சுமித்ரா 9. 9. ஓகே சூப்பர். பாஸ்கரன் 7 சார். 7. பிரேமா 5.
பிரேமா மேம் 35ல இருந்து 5க்கு வந்துட்டீங்களா? ஆமாங்க சார். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். ஓகே. ராஜேந்திரன் 4. இது எல்லாமே 5க்கு உள்ள இருந்தா பிரச்சனை இல்லை, உடம்பு வந்து பக்காவா இருக்கு. 5 தாண்டி வெளியே போயிருந்ததுன்னா உடம்புல வந்து நம்ம வந்து அந்த மைண்ட பிராணனை டியூன் பண்ண வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே ஜி, ஓகே. சராசரியா ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன், சுவாமிநாதன் சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, பாஸ்கரன் சார் தேங்க்யூ, சுந்தர் சார் தேங்க்யூ, சுந்தராமன் தேங்க்யூ. இப்ப நார்மலா நம்ம இயற்கையில ஒரு நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 சுவாசம் ஒருத்தருக்கு போகுதுன்னா அவர் வந்து ரொம்ப அமைதியான ஒரு உணர்வு நிலையில இருப்பாங்க. யோகா தியானம் எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மைண்ட் கண்ட்ரோலா இருக்கும். மனம் அடங்கும் பொழுது இந்த சுவாசம் அடங்கும். ஆனா யாருக்கு வந்து உணர்ச்சி நிலையில இருப்பாங்க, கோபம், பதட்டம், டென்ஷன், ஏதோ ஒரு ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் பல பேர் இருக்கு. அதுல யாரு இருந்தாலும் இந்த மூச்சு தாறுமாறா ஓடிக்கிட்டே இருக்கும். ரீடிங்ன்றது இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிராண சக்தி கம்மியா இருக்கும். அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த சுவாசம் ஃபுல்லா உள்ள போகாம இதய பகுதி, கழுத்து பகுதியோட வந்து வந்து போயிடுச்சுன்னா அவங்க வந்து மனம்ல ஏதோ ஒரு ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்குது. அது ஒரு அமைதியின்மையா இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்றீங்கன்னா, எனக்கு இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலாமா, செய்வீங்களா? கண்டிப்பா ஜி. ஓகே ஜி. ஓகே. இன்னைக்கு எனக்கு ஒரு 10 இது மாதிரி இன்னைக்கு அதாவது சூரிய உதிக்கு 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ள ஒரு 10 வாட்டி இதை டெஸ்ட் பண்ணுங்க உடம்புல. ஆனா சாப்பிட்டுட்டு உடனே பண்ண வேண்டாம். சாப்பிடறதுக்கு முன்னாடி, சாப்பிட போறீங்க, டீ காஃபி சாப்பிடணும், அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடலாம். நீங்க பிகாஸ் டீ காஃபியோ சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1.5 hour கழிச்சு தான் அதை எடுக்கணும், ரீடிங் எடுக்கணும். ஏன்னா சாப்பிட உணவு மூலியமா அதுக்கப்புறம் உணவும் பாத்தீங்கன்னா அந்த மூச்சை சுவாசத்தை மாற்றும். அதனால இன்னைக்கு 10 ரீடிங் எனக்கு வந்து நாளைக்கு காலையில கிளாஸ் வரும்போது நான் 10ல எனக்கு எத்தனை வாட்டி நீங்க வந்து 5க்கு உள்ள போச்சு 5க்கு வெளியே போச்சுன்றத, அதாவது உள்ளது உள்ளபடி அப்படியே கரெக்டா கவனிச்சு சொன்னீங்கன்னா நான் யாராருக்கு எப்படி டியூன் பண்ணணும்னு நான் சொல்லி ஒரு எனக்கு சாயங்காலத்துக்குள்ள இதை ஒரு 10 சுவாசம் ரீடிங் எடுக்கும். இப்ப நீங்க ரெண்டு சுவாசம் சொன்னீங்க இல்ல, எந்த சுவாசத்தை வச்சு நான் ட்ரை பண்ணணும்? புரியல ஜி. இப்ப நீங்க 2 சுவாசம் சொன்னீங்கல்ல, ஒன்னு வந்து நார்மல் பிரீத், இன்னொன்னு வந்து 3 seconds ஹோல்டு. அதை வந்து நான் எந்த இது ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும்? நார்மல் பிரீத்திங் எடுத்து நம்ம பிரயோஜனம் இல்லை. இப்ப மூச்சு நிறுத்தி பண்றதுதான் நம்மளுக்கு வேணும். ஓகே ஜி, ஓகே. இதுதான் மெயின். எனக்கு இந்த ரீடிங் தெரிஞ்சிச்சுன்னா இதுல உங்களுக்கு என்னென்ன பண்ணலாம், என்ன டியூன் பண்ணா உங்களுக்கு இன்னும் நம்ம என்னென்னலாம் விஷயங்கள் நம்ம வந்து மாத்திக்க முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 10 ரீடிங்கும் ஒரே மாதிரி இருக்கா, இல்ல நிறைய வந்து வேரியேஷன் மாறுதா? இப்ப பாத்தீங்கன்னா பிரேமம் 35 எல்லாம் போச்சுன்னா அவங்க ஏதோ பிரெயின் பயங்கர சுறுசுறுப்பா, ஒன்னும் பயங்கர ஆக்டிவா இருக்கணும், இல்ல ரொம்ப டென்ஷன்ல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது 35 எல்லாம் போகணும். நார்மலா அவங்க வந்து 2 இன்ஹேல் எக்ஸ்ஹேல் வந்து கவுண்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கிறேன். இன்ஹேல் எக்ஸ்ஹேல் சேர்த்து 1 பண்ணணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பிரேமம் நீங்க எப்படி கவுண்ட் பண்ணீங்க? மூச்சு இழுத்து உள்ள 1 இழுத்தது, வெளியே விட்டது 2 சேர்த்து கவுண்ட் பண்ணீங்களா? மூச்சு இழுத்து விட்டாதான் 1 கணக்கு. நீங்க எப்படி கவுண்ட் பண்ணீங்க? மூச்சை இழுத்து விட்டதான் 1 கவுண்ட். ஓகே. அவங்க தெளிவா தான் சார் இருக்காங்க. ஒண்ணு இல்ல. இப்ப சராசரியா ஒரு மனுஷன் இயல்பா இருக்கிறான், அமைதியா இருக்கான்னா அவனுக்கு வந்து 15ல இருந்து 20 மூச்சு போகும். அவங்க ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்காங்கன்னா 20ல இருந்து பிளஸ் மேம் சொன்ன மாதிரி ஒரு 35 கிட்ட போகும். அவங்களோட மன ஓட்டம் பொறுத்து மூச்சு மாறுது. ஆனா அந்த 20க்குள்ள இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கரெக்டா போயிட்டு இருக்காங்க. 20 தாண்டுச்சுன்னா கண்டிப்பா நம்ம டியூன் பண்ணி ஆகணும். இது ஓகே. அப்ப இது 5க்குள்ள கொண்டு வர சொன்னீங்களே, என்னன்னா நம்ம மூச்சை கண்ட்ரோல் பண்றது மூலியமா, இப்ப நீங்க தியானத்துல உட்காடுறீங்க, மூச்சை இழுக்கிறீங்க, மூச்சு பயிற்சி பண்றீங்கன்னா அது 5க்குள்ள வரணும். அப்போ உடம்பு வந்து உங்களுக்கு சரியான பிராண உடம்பு கரெக்டா இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து 5 வகையான உடம்பு. நம்ம கண்ணில் பாக்குறது வந்து ஸ்தூல தேகம் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா அன்னமய கோஷம். நம்ம சாப்பாட்டு சாப்பிடுறோம், சாப்பாட்டு மூலியமா வளர்ந்த கோஷம். புரியுதுங்களா? இது மாதிரி மனோன்மய கோஷம் இருக்கு, பிராணாயமய கோஷம் இருக்கு, விஞ்ஞானமய கோஷம் இருக்கு, ஆனந்தமய கோஷம் இருக்கு. இதுல பிராணாயம கோஷம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம சூட்சும சரீரத்தோட கனெக்ட் ஆனது. இப்ப இந்த உடல் நார்மல், இது அழியக்கூடியது. ஆனா அந்த சூட்சும சரீரன்றது பாத்தீங்கன்னா அது நம்ம ஆன்மாவோட கனெக்ட் ஆனது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பிறப்பு எடுத்திருப்போம் இல்லையா, அந்த அத்தனை பிறப்போட பதிவுகளுமே அதுலதான் இருக்கும். இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்லாம் சொல்றாங்க இல்லையா, பிரபஞ்ச பேரிட, அதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மைண்டோட பவர்ல எல்லாமே இந்த ஆன்மாவோட இந்த ஆறால இருந்து இந்த சூட்சுமோட சரீரத்தோட தான் கனெக்ட் ஆயிருக்கும். சோ அந்த சூட்சும சரீரத்தை தான் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏதோ ஒரு இல்லஸோ டென்ஷனோ வருதுன்னா நம்மளோட ஆறா தான் ஃபர்ஸ்ட் வீக் ஆகும். நம்ம ஆறா, அந்த ஆறா வீக் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த ஸ்தூல உடம்பு உள்ள பாதிப்பு இருக்கும். அது எப்படி பாதிப்பு இருக்குன்னா, ஆறா வீக் ஆகும்போது உடம்புல பிராணன் கம்மி ஆயிடும். அந்த பிராணன் கம்மி ஆகும்பொழுது நம்ம உடம்புல ஏதோ ஒரு இல்லஸ் வரும். பிராணன் 3 பகுதியா பிரிக்கலாம். நம்ம மூச்சு உள்ள எடுக்கிறோம் இல்லையா, இப்போ 2 சுவாசம் இருக்குது. இன்னொன்னு சொல்லிட்டேன். இப்போ அப்படியே கண்ண மூடி உங்க மூக்குல கையை வச்சு யாரா லெஃப்ட் சைடு போகுது ரைட் சைடு போகுது சொல்லுங்க பாக்கலாம். புரியல? கார்த்திகேயன் லெஃப்ட் சைடு போகுது. யாரா இருந்தாலும் லெஃப்ட் ரைட் அப்படி
சுவாமிநாதனுக்கு left side சார். லெஃப்ட் சைடு. சுந்தர் right side. ராஜேந்திரன் லெஃப்ட். சூப்பர் சார், வாழ்த்துக்கள். சுந்தர் right side. சுந்தர் சார் உங்களுக்கு ரைட் சைடு போகுதுங்களா? ஆமா சார், ஆமா. ஓகே ஓகே ஓகே. நீங்க நேரா உட்காந்துருக்கீங்களா இல்ல கை ஏதாவது ஊனி எது மேல சேர் மேல அப்படி ஏதாவது கை ஊனிட்டு உட்காந்துருக்கீங்களா? ஸ்ட்ரைட்டா உட்காரலாம். ஸ்ட்ரைட்டா உட்காரல. ஸ்ட்ரைட்டா உட்காரும் போது அந்த சுவாசம் கரெக்டா போயிட்டு இருக்கும். நீ இன்கேஸ் உங்க பாடியை லைட்டா இந்த பக்கம் ஸ்லாண்ட் பண்ணி உட்காந்தீங்கன்னா சுவாசம் மாறும். இப்படி ஸ்லாண்ட் பண்ணினா சுவாசம் மாறும். கையை ஊனி உட்காந்தீங்கன்னா சுவாசம் மாறும். அதனாலதான் இப்படி பல விஷயங்கள் இருக்குது. சாப்பிடும்போது இப்படி கை இப்படி முடிவு வச்சுன்னா ஒரு கம்பீரமா பார்த்துருக்கீங்களா? ஆமா. அப்படி ஊனக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஊனும் போது நம்ம சுவாசம் மாறிடும். அது டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தை கொண்டு வரும். அது மற்றபடி சயின்டிபிக்கலா அந்த அப்படிலாம் உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. சயின்டிபிக்கலா பாத்தீங்கன்னா நம்ம கையை ஒரு இப்படி ஊனி இப்படி அழுத்தும் பொழுது நம்ம சுவாசம் மாறுபடுது. அதனாலதான் சித்தர்கள் யோகிலாம் அந்த ஒரு ஒய் மாதிரி வச்சிருப்பாங்க, தண்டம். அதுல கையை வச்சுட்டாங்கன்னா இந்த கையில தூக்கி இந்த பக்கம் வச்சாங்கன்னா இந்த சுவாசம் மாறிடும், இந்த பக்கம் வச்சாங்கன்னா இந்த சுவாசம் மாறிடும். ஸோ அதுதான் அது கையில வச்சிருப்பாங்க. இப்போ காலையில தூங்கி எழுந்தோன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல தான் சுவாசம் போகும் எல்லாருக்குமே. புரியுதுங்களா? சரிங்க சரிங்க. அதுக்கப்புறம் ரைட்ல மாறும். அதுக்கப்புறம் லெஃப்ட். எப்படி ஒரு மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஆட்டோமேட்டிக்கா அந்த சுவாசம் உடம்பு குளிர்ச்சியாகவும் சூடாகவும் வச்சுக்கோங்க. இப்போ இடைகலை பின்கலைன்னு சொல்லுவாங்க, சுழுமுனைன்னு சொல்லுவாங்க. இப்போ லெஃப்ட் சைட்ல சுவாசம் போகுதுன்னா அது இடகலை, ரைட்ல போகுதுன்னா அது பிங்கலைன்னு பேரு. நடுவுல ரெண்டுத்துக்கும் சேம், நடுவுல சுவாசம் போகுதுன்னா சுழுமுனை சுவாசம்னு பேரு. சரி, லெஃப்ட்ல போகும்போது உடம்பு குளிர்ச்சி அடையும், ரைட்ல போகும்போது உடம்பு ஹீட் ஆகும். ரெண்டுத்துக்கும் நடுவுல போகும்போது சமணம் ஆயிடும். புரியுதுங்களா? லெஃப்ட் சைடு வந்து சந்திர நாடி, ரைட் சைடு வந்து சூரிய நாடி. இப்ப புரியுதுங்களா? சரி, இப்ப நீங்க காலையில கிளாஸுக்கு வந்து உட்காடுறீங்க, இல்ல சாமி கோயிலுக்குள்ள போறீங்க, சாமி கும்பிட போறீங்க, இல்ல ஏதோ ஒரு கிளாஸ் கத்துக்க போறீங்க, ஏதோ ஒரு புதுசான ஒரு விஷயத்த கத்துக்க போறீங்க, ஏதோ ஒரு விஷயத்த வந்து கிரகிக்க போறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு சுவாசத்துக்கு மாத்திக்கணும். அது எப்படி மாத்துறது? ஒண்ணும் இல்ல, உங்க கை இருக்கா? இந்த ரைட் சைடு கை எடுத்து இப்படி காதை தொடுங்க பார்க்கலாம். சரி, நான் அப்படியே ஒண்ணு இருங்க. இப்ப லெஃப்ட்ல சுவாசம் போறவங்கலாம் லெஃப்ட் கையை தூக்கி ரைட்ல வைங்க, ரைட்ல சுவாசம் போறவங்க ரைட் கையை தூக்கி லெஃப்ட்ல வைங்க. அந்த சுவாசம் மாறுதா இல்லையான்னு என்கிட்ட சொல்லுங்க. ஜி கையை எப்படி வைக்க சொல்றீங்க ஜி? அது கொஞ்சம் பாருங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு உங்க வலது கை எடுத்து இடது காது மேல அப்படி தொட்ட மாதிரி வச்சீங்கன்னா, வலது கை வச்சீங்கன்னா இடது சுவாசத்துக்கு சுவாசம் மாறிடும். இடது கை எடுத்து வலது பக்கம் வச்சீங்கன்னா உங்களுடைய வலது சுவாசத்துல இருந்து இடது சுவாசத்துக்கு மாறிடும். ஆப்போசிட் ஆங்கிள் மாறிடும். இப்போ உங்க ஆல்ரெடி லெஃப்ட் போகுதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட தூக்கி இப்படி ரைட்டு காதை தொட்டீங்கன்னா வலது பக்கம் மாறிடும். மாறுதுங்க சார். மாறிடுச்சுங்களா? சூப்பர் சார், வாழ்த்துக்கள். நம்ம சுவாசத்தை இப்படிதான் நம்ம மாத்திக்கிறது. சூப்பர் சூப்பர் சூப்பர், வேலு சார், வாழ்த்துக்கள். இப்ப எதுக்கு இங்க எல்லாம் மாத்தணும்? இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஆபீஸ்ல போறீங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போறீங்க, எங்கேயோ நீங்க பேசணும். நீங்க ஆளுமையா பேசணும் அப்படின்னா உங்க சுவாசம் ரைட்ல போகணும். இல்ல யாருக்கிட்டயோ ஏதோ ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு பேங்க்ல போறீங்க, ஏதோ ஒரு விஷயம் போறீங்க, யாருக்கிட்டயோ நீங்க சொன்னா அதை கேட்கணும் அப்படின்னா உங்க ரைட் சைட்ல சுவாசத்தை மாத்திக்கணும். எப்படி மாத்தணும்? ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ். ஜஸ்ட் இப்படி காது ஏதோ பண்ற மாதிரி, தலையை எப்படி சொல்ற மாதிரி, ஜஸ்ட் நீங்க அப்படியே யாருக்கும் தனியா உட்காந்து அப்படிலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் கையை தூக்கி சும்மா அப்படி பண்ணீங்கனாலே போதும், சுவாசத்தை மாத்திக்கலாம். இல்ல கோயிலுக்குள்ள போறீங்க, சுவாமி கும்பிட போறீங்க, அந்த இடத்துல எனர்ஜி எடுத்துக்கணும், உடம்பு குளிர்ச்சி நிலையில இருக்கணும் இல்லையா? யாருக்கோ வந்து முக்கியமான விஷயத்த டிசிஷன் எடுக்கணும், அப்போ எப்படி மூச்சு மாச்சுக்கணும் இப்படிலாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அதுதான் சொல்லுவாங்க, அந்த சித்தர்கள் சொல்லுவாங்க, சரம் அறிந்தவனோட சண்டையிடாதே அப்படின்னுவாங்க. இந்த சுவாசம் தான் எல்லாத்துக்குமே காரணம். உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க ஒரு புதுசா ஒரு பைக்கோ இல்ல புது ட்ரெஸ்ஸே போட்டு போறீங்க, உங்க ஆஃபீஸ்லயே யாரையோ பாக்குறீங்க, ஜஸ்ட் அவங்க வந்து எல்லாரும் நல்ல மனசா எடுத்துக்க மாட்டாங்க, எல்லாரும் உங்ககிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எத்தனை பேர் உள்ளுக்குள்ள அந்த மூச்சு விடுவாங்க பதிலா, உனக்கு என்னப்பா அந்த மூச்சு அழுத்தி விடுவாங்க, பாத்துருக்கீங்களா? யாரெல்லாம் நோட் பண்ணிருக்கீங்க? இது எல்லாமே இது எல்லாமே நெகட்டிவான அந்த பிராணம். அது என்ன பண்ணணும்னா நம்ம ஆறாவை பாதிக்கும் போது நம்மளுக்கு சின்னதா ஏதோ மனக்கசப்போ இல்ல இதெல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க. சில பேர் வண்டி நல்லா கால் அடிபட்டுருக்கும், போகும்போது அவன் இது பண்றான். அதனால அந்த கல் அடிப்பட்டாலும் கண் அடிப்படக்கூடாது. கண்ணுன்றது டைரக்டா கிடையாது, சுவாசத்தின் மூலியமா அது வெளிப்படும். அந்த சுவாசம் தான் நம்மள எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல நீங்க நானா இருக்கட்டும் எல்லாருமே இந்த சுவாசத்தின் மூலமா கனெக்ட்ல இருக்கும் இல்லையா? இப்படி எல்லா செல்போன்ஸுமே ஒரு டவர்ல கனெக்ட் ஆகிற மாதிரி நம்மளோட எல்லா சுவாசமும் இந்த பிரபஞ்சத்துல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால்தான் ஒரு சுந்தர் சார் நான் இங்க நினைச்சேன்னா சுந்தர் சாருக்கு அங்க ஏதோ குறையறது,
இல்ல நான் கார்த்திகை நினைக்கும் போது கார்த்திகை மாஸ்டர் ஏதோ என்னை பத்தி ஞாபகம் வருது. இது எல்லாமே காரணம் என்னன்னா ஒருத்தருமே இந்த பிரபஞ்சத்துல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஒரு நொடி பொழுதுல அது உடனே கனெக்ட் பண்ணிடும். யாரோ இப்ப எப்படி நம்ம கரெக்டா போன் போட்ட உடனே கரெக்டா அந்த நம்பருக்கு யாருக்கு போதோ அந்த மாதிரி நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்களோட போய் டக்குன்னு கனெக்ட் ஆயிடும். அவ்வளவு பவர்ஃபுல்லானது இந்த சுவாசம். இப்போ புரிஞ்சிச்சுல, சுவாசத்தை எப்ப தேவையோ அப்ப நீங்க மாத்திக்கலாம். காலையில கிளாஸுக்கு வரீங்கன்னா ஆல்ரெடி தூங்கி வந்தோடனே 1.5 மணி நேரத்துக்கு வந்து சுவாசம் லெஃப்ட்ல தான் போகும். இல்ல எனக்கு ரைட்ல போயிட்டு இருக்கு மாஸ்டர், என்ன பண்றதுன்னு தெரியலன்னா ஜஸ்ட் லெஃப்ட்ல மாத்திட்டு உட்காந்தீங்கன்னா சீக்கிரமா கிரகிக்க முடியும். எல்லாமே மைண்ட்ல பிரெயின்ல பதிவாயிடும். ஒரு விஷயத்த படிக்கிறீங்க, படிக்கும் போது சுவாசம் லெஃப்ட்ல போச்சுன்னா படிச்ச விஷயங்கள் அப்படியே பதிஞ்சிடும். ரைட்ல போச்சுன்னா அது அந்த அதை போகவே போகாது. மைண்ட் அதில் உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இதை படிக்கவே முடியாது. ஆனா இதயத்துல யார்கிட்டயும் நீங்க ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க இல்ல ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆளுமையா இருக்கணும், ஏதோ சொல்றதை எல்லாரும் கேட்கணும் அப்படின்னும் போது நீங்க சுவாசத்தை ரைட்ல மாத்திக்கணும். இது புரியுதா உங்களுக்கு? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே சரி, தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஓகே, எனக்கு இந்த 10 ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நாளைக்கு நான் சில விஷயம் சொல்லி கொடுத்துட்டேன்னா தேங்க்யூ மேம், தேங்க்யூ தேங்க்யூ. உடம்புல இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த எல்லாமே சரி பண்ண நீங்களே சரி பண்ணிக்கலாம். இந்த சுவாசத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு மூலியமா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்களே நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா சரியாயிடும். சரி, இப்ப நம்ம சுவாசம் வந்து நம்ம பார்த்தோம். சில பேருக்கு நெஞ்சு கழுத்து வரலாம் தான் போகுது, இதே பகுதி வரலாம் போகுது, அடி வயிற்று பகுதி வரலாம் போகுது. அது எப்படி மாத்தலாம் அப்படின்றத பாத்துலாமா? நீங்க சுவாசத்தை கவனிக்கணும். இப்போ நம்ம நாசில் 2 நாசில் இருக்கு, 2 வழி இருக்கு. ஆனா உள்ள போனா த்ரோட் ஒண்ணு தானே, ஒரு பைப் தானே இருக்கு. நீங்க கேட்கலாம், லெஃப்ட்ல போனாலும் ரைட்ல போனாலும் ஒரு பைப் தானே. இதுவரை தான் இந்த மூக்கு துவாரம் இருக்கு. இதுக்குள்ள போயிடுச்சுன்னா அது ஒரே சுவாசம் தானே. அது என்ன சந்திரக்கலை, அது என்ன சூரிய நாடி, அது எப்படி வந்து உள்ள மாறுது, கூலிங்கா எப்படி போகும், இல்ல சூடா எப்படி ஆகும்? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? இந்த கேள்வி இருக்கா? சூப்பர். இதுதான் நம்ம உடம்போட மிகப்பெரிய அறிவியல் தத்துவமே. இதுதான். நம்ம சுவாசம் 2 நாசில்ல போனாலும் உள்ள ஒரே பைப்பா இருந்தாலும் லெஃப்ட் சைட்ல போன சுவாசம் குளிர்ச்சியா தான் உள்ள போகும், ரைட் சைட்ல இழுத்த சுவாசம் சூடா தான் போகும். அது எல்லாமே இங்க மாறிடும். கடவுளோட படைப்புலயே அது இருக்கு. புரியுதுங்களா? சோ நீங்க வந்து எது உள்ள போனாலும் இப்போ அந்த சுவாசம் பாத்தீங்கன்னா 3 பகுதியா நம்ம போகும். சில பேருக்கு அடி வயிற்றுக்குள்ள போகுதுன்னா அந்த உதர விதானம் சொல்லுவாங்க, டயாபிட்டிஸ் சொல்லுவாங்க. அடி வயிற்று பகுதி வரலும் போற சுவாசம் தான் சிறந்த சுவாசம். அதுதான் உடம்பு ஃபுல்லாவே பிராணனை உடம்பு கரெக்டா கொடுத்துக்கணும்னு அர்த்தம். சில பேருக்கு இந்த நாபி வரலும் போயிட்டு வருதுன்னா அதுக்கு கீழே இருக்கிற உறுப்புகள், இடுப்பு, மூட்டு, ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடுப்பு தாண்டி இந்த பிராணன் வந்து வயிறு தாண்டி கீழே போகாதவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு பிரச்சனை, இடுப்பு வலி, மூட்டு வலி, உட்கார முடியல, நிக்க முடியலன்றதெல்லாம் ஏன்னா அது முழுசான பிராணன் அந்த அடி வயிற்று பகுதிகள் எல்லாம் போறது இல்லை. சோ அதனாலதான் பிரச்சனை வருது. இந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை, அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாம் முக்கிய காரணமே அந்த சுவாசத்தை அவங்க கவனிச்சது இல்ல. சுவாசம் அந்த பிராணன்றது உடம்புக்கு அடி வயிற்று பகுதி வரலும் அந்த காலு கீழே வரலும் ஃபுல்லா பிராணன் போறதில்லை. அது ஃப்ளோ ஆகாதனாலதான் இந்த பிரச்சனை. 1 நாள் 2 நாள் இல்ல, கண்டினியூஸா ரொம்ப நாள் அதை கவனிக்காம விட்டுறதுனாலதான் ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுது. புரியுதுங்களா? அதே மாதிரி வயிற்று பகுதிக்கு போல இதே பகுதி வரலாம் தான் சுவாசம் போகுதுன்னா கண்டிப்பா மலச்சிக்கல் இருக்கும், வயிற்று ப்ராப்ளம், செரிமன கோளாறு, ஏப்பம் விடுறது, அபான வாயு பிரச்சனை, இது எல்லாமே அந்த பிராணன் வந்து அந்த வயிற்றுக்கு அடி வயிற்று பகுதி தாண்டி உள்ள பிராணன் உள்ள போலன்னா பத்தாது. நார்மலா ஆக்சிஜன் கொண்டு போயிட்டு மூளைக்கு போலன்னா நான் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம், சோர்வு அடைஞ்சிடும். கொட்டாவி வருதுல, எத்தனை பேர் கொட்டாவி வரும்? ஏன் கொட்டாவி வருதுன்னா நம்ம மூளை சோர்வு அடைஞ்சிச்சுன்னா கொட்டாவி வரும். ஏன் வருதுன்னா அது உடனே ஆக்சிஜன் அதிகமா தேவை, அதனால தான் வாயை ஓபன் பண்ணி அதிக லெவல்ல காத்து அது உள்ள இழுக்குது. இது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? யார் பார்த்திருக்கீங்க? அதை உடனே கொட்டாவி வந்துச்சுன்னா நம்ம சோர்வா இருந்தா அந்த காத்து உள்ள போனோடனே பிரெயின் ஃப்ரெஷ் ஆயிடும், கூல் ஆயிடும். ஸோ அந்த கொட்டாவின்றதே நம்ம மூளையை குளிர்விக்கிறதுக்கான பிராண சக்தி உடம்புக்கு சடனா உள்ள எடுக்கிறதுக்கான ஒரு அனிச்சை செயலா நம்ம பாடி வந்து அதை வச்சிருக்கு. நம்ம மூளை சோர்வு அடைஞ்சிச்சுன்னா டக்குன்னு ஒரு கொட்டாவி வரும், உடனே அது தேவையான நார்மலா மூக்குல எடுத்தா பத்தாததுக்கு அந்த டைம்ல அதிகமான பிராணனை உள்ள எடுத்து மூளைக்கு அமைச்சிடும். ஸோ புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த பிராணன் சக்தி கழுத்துக்கு மேல போகாதவங்க எவ்வளவு இருக்கும்? மேல போகாது, ஜஸ்ட் அப்படியே போயிட்டு சும்மா ஜஸ்ட் போயிட்டு உடனே அவங்க மூச்சை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா அப்படியே டக் 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 விட்டுட்டு இருப்பாங்க. அது மாசம் அது உள்ள அடி வயிற்று வரலும் பகுதி வந்து போகும்போது இந்த இப்ப கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. சுவாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரலும் பாயும், யாருக்கெல்லாம் நெத்தி வரலும் போகுது அப்படியே பாருங்க, போனவங்க அப்படியே தம்ஸ் அப் பண்ணுங்க. ஃபீல் பண்ணேன் நான் அதை கண்ண மூடி சுவாசிக்கும் போது சுவாசம் எனக்கு தலை வரலும் போயிட்டு வருது அப்படின்றது. சுமித்ரா மேம் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். கார்த்திகேயன் சார், பிரேமா மேம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சோ அந்த சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா இவரெல்லாம் போச்சுன்னா ரொம்ப தெளிவா இருப்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அதனாலதான் வந்து அந்த சித்தர்கள் யோகி என்ன பண்ணாங்க, சிரசாசனம் நிறைய ஆசனாஸ் கொடுத்தாங்க. ஒரு ஆசனாஸுக்கும் ஒரு வகையான பிராணன் உடம்புல பாயறதுக்காக தான் ஆசனாஸ். இன்னைக்கு கூட யோகா டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. சோ அதனால
அந்த யோகாவே எதுக்குன்னா நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கிற 72,000 நாடிகளுக்கும் அந்த சுவாசத்தின் மூலியமா அந்த பிராண சக்தி உடம்புக்கு அந்தந்த ஒரு பகுதிக்கும் போகணுன்றதுக்காக தான் ஆசனாஸ் கொடுத்தாங்க, முத்திரைகள் கொடுக்கப்பட்டது. இந்த ஞான முத்திரை பிடிக்கிறோம் இல்லையா, தியானம் பண்ணும்போது ஏன் பண்றோம்னா உடம்பு ஃபுல்லா அந்த பிராணன் பரவும். ஆனா பொதுப்படையா பரவும். இல்ல மாஸ்டர், எனக்கு வந்து அடி வயிற்று பகுதியில அதிகமான எனர்ஜி வேணும், எனக்கு வயிற்று பகுதியில ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை நான் தீர்த்துக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க, சின்மய முத்ரா. இந்த முத்ரா பிடிச்சிட்டு நீங்க உட்காந்து கவனிச்சீங்கன்னா, அடி வயிற்று பகுதியில சுவாசத்தை போறதை கவனிச்சீங்கன்னா, அந்த சுவாசம் என்ன பண்ணும், அடி வயிற்று பகுதி வரலும் போயிட்டு வயிற்று உள்ளுறுப்புகள் இருக்கிற கிட்னி, லிவர் ஃபங்க்ஷன் பண்றது, இது எல்லாத்தையும் தெளிவா பண்ண ஆரம்பிச்சிடும். இல்ல மாஸ்டர், எனக்கு வந்து இதய பகுதி, லங்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து மகாமுத்ரா பண்ணலாம். இன்னும் 2-3 முத்திரைகள் இருக்கு, 18 ஆசனங்கள் இருக்கு. அந்த 18 ஆசனங்கள் வந்து நம்ம வாய்ப்பு இருக்கும்போது நம்ம பண்ணிக்கலாம். அந்த 18 ஆசனங்கள் பிடிச்சி அதுக்கான முத்திரைகள் பிடிச்சிங்கன்னா உடம்புல நோயின்றதே கிடையாது. வயசும் சீக்கிரம் ஆகாது, இளமையா இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, மனமும் உடலும் ரொம்ப ஆரோக்கியமாவும் ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லா மாறிடும். நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மகாமுத்திரை பிடிச்சிட்டு நீங்க தொடமலை வச்சுட்டு மூச்சை கவனிச்சு இழுத்தீங்கன்னா உங்க வடி வயிற்று பகுதியில இருக்க வயிற்று பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். இதய பகுதிக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். ஹார்ட், லங்ஸ், வீசிங் இருக்கு, எனக்கு என்னால சுவாசிக்க முடியல, சில பிரச்சனைகள் இருக்குது, இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த முத்திரையும் பிடிச்சிக்கலாம், இல்ல ஹார்ட் முத்திரை இதையும் பிடிச்சிக்கலாம். இந்த 2 பண்ணாலுமே இதயத்துக்கு மட்டும் வேணும்னா நீங்க இந்த இதய முத்திரையை பிடிச்சிட்டு நீங்க பிராண சக்தி ஒண்ணு அப்படியே மூச்சு உள்ள போயிட்டு வரது அப்படியே கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா இதய பிரச்சனை, இதய துடிப்பு, இதய பலவீனமா இருக்கிறது, இதய சம்பந்தப்பட்ட நோய் எல்லாமே சரியா போயிடும். இல்ல எனக்கு லங்ஸ், ஹார்ட், இந்த மிட்பகுதி எல்லாமே எனக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க மகாமுத்திரை பிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் கட்டவரில் உள்ள வச்சு மடிச்சுட்டு இப்படி வச்சுக்கலாம். இல்ல எனக்கு வந்து இந்த கழுத்துக்கு மேல போகணும் அப்படின்னா அது விஷ்ணு முத்திரை பிடிச்சிருக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து மேரு தண்ட முத்திரை, மேரு முத்திரை, இது எல்லா முத்திரையும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா அந்த பிராணன் வந்து உங்க கழுத்துக்கு மேல இருக்கிற பகுதிகளுக்கு பயங்கரமா செயல்படும். புரியுதுங்களா? ஏன் இந்த பிராணன் சொல்லிக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லிடுறேன். இப்ப இந்த ஐம்பொறிகள் இருக்கு, மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு இருக்கு, அது 5மே பேசிக்குது. நம்ம யார் ரொம்ப பெரியவங்க? கண்ணு சொல்லுது நான் தான் ரொம்ப பெரியவன், நான் மட்டும் இல்லைன்னா உங்களால எந்த விஷயத்தையும் பார்க்க முடியாது, எதுவுமே உங்களுக்கு கண்ணுல இருட்டாயிடும், ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. காது சொல்லுது இல்லப்பா நான் தான் பெரியவன். ஞானம்ன்றது செவி வழி மூலியமா தான் நிறைய விஷயத்த கேட்க முடியும். நீங்க காது மட்டும் கேட்கலன்னா உங்களுக்கு என்ன நடக்குது, என்ன சவுண்டு, என்ன ஒலி, இசை கேட்க முடியாது, எதுவுமே கேட்க முடியாது, நான் தான்ப்பான்னு சொல்லுங்க. இதை வந்து பிராணன் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கு 5 பேர் சண்டையை. நாக்கும் அதுதான் சொல்லுது, சுவை, நல்ல உணவு மட்டும் தெரியலன்னா, சுவையே தெரியலன்னா வாழ்க்கையை வெறுத்து போயிடும், டேஸ்டே தெரியலன்னா என்னத்தை சாப்பிட்டு என்னத்தை இருப்ப, நாக்கு தான் பெருசு அப்படின்னு சொல்லுது. இப்படி ஒரு பொறிகளும் வந்து ஒன்னொன்னு மூக்கு சொல்லுது ஸ்மெல்லு தெரியலன்னா, சுவாசமே தெரியலன்னா என்ன பண்ணுவோம், தொடு உணர்வே இல்லைன்னா உணர்ச்சியற்ற நிலையில வாழணும், அது வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பிராணம் சொல்லுது சரிப்பா நீங்களாம் சண்டை போட்டுங்க, ஜஸ்ட் நான் ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன்ட்டு அது வெளியே போகும்போது இந்த 5மே வேரோட புடுங்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலுக்கு போகுது. ஐயோ நீ போனீங்கன்னா எல்லாமே முடிச்சு நீ தான்ப்பா பெரியவன்றாங்க. அது மாதிரி இந்த உடம்பு, உயிர், ஆற்றல் எல்லாமே நம்மளோட கண் பார்க்கறதுல இருக்கட்டும், காது கேட்கறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சக்தி கொடுத்து அதை கரெக்டா ஃபாலோ பண்ண வைக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா பிராணன் தான். சோ இந்த பிராணன்ன்றது ரொம்ப 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 முக்கியமா இருக்குது. அந்த பிராணனே, அதாவது பிரபஞ்சத்திலோட பேராற்றலே பிராணன் சொன்னா அந்த கடவுளும் பிராணன் தான். கடவுளை நீங்க உணரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற பிராண சக்தியால மட்டும்தான் உணர முடியும். அதுதான் சுவாச பயிற்சி கொடுக்குறாங்க, பிராணாயாமம் பண்றாங்க, எல்லாமே பண்றது எதுக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற பிராணனை நீங்க உணரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை நீங்க உணர முடியும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உணர்ச்சி லெவலுக்கு போகாம உணர்வு ரீதியா இருக்கணும். எப்ப நீங்க உணர்ச்சி லெவல் சொன்னா என்னென்ன வரும், காமம், குரோதம், லோபம், ஹோமம், மதம், ஆச்சாரம் சொல்லக்கூடிய இது எல்லாமே உங்களுக்கு உணர்ச்சி லெவலுக்கு கொண்டு போறது. உண்மையிலே சொல்லணும்னா பிரம்மச்சாரத்தை ஏன் கடைபிடிக்கணும்னு சொல்றாங்கன்னா, அப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து காமத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அதிகமான மூச்சு சுவாசம் செலவாகுது. இப்ப அதை குறைக்க, மற்றபடி அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த சுவாசத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இதெல்லாம் தவிர்க்க சொன்னாங்களே தவிர இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ இப்ப உதாரணத்துக்கு உலகத்திலேயே அதிகமா உயிர் வாழக்கூடிய மிருகங்கள் எது, எந்த உயிரினும் உலகத்திலேயே ரொம்ப நாள் வாழக்கூடிய உயிரினம் சும்மா சொல்லுங்க பாக்கலாம். ஆமை. ஆமை ஆமை சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். ஏன் ஆமை? சுவாசம் மெதுவா வரும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு 2 வாட்டி தான் சுவாசிக்கும் இல்லையா? மனுஷன் மட்டும் பாத்தீங்கன்னா 20 வரலும் 35 வரலும் சுவாசிக்கிறான். சோ கடவுள் என்ன பண்ணிட்டாருன்னா இவங்களுக்கு ஆயுள்ன்றது நம்ம எப்படி கொடுத்துருக்காருன்னா இத்தனை சுவாசம் புரியுதா, ஒரு 10 லட்சம் சுவாசம் இல்ல 1 கோடி சுவாசம் வச்சுக்கோ, நீ அதை எப்படி வேணாலும் செலவு பண்ணிக்கோ. இதை சித்தர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஆமா வந்து ஏன் இவ்வளவு நாள் உயிர் வாழுது, 700 வருஷம் 750 வருஷம் இல்ல 650 வருஷம் குறைந்தபட்சம் மேக்ஸிமம் 350ல இருந்து ஒரு 600 வருஷம் வாழுதுன்னா அது சுவாசத்தை 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் மூச்சு விடுது.
ராஜநாகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சுவாசத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ராஜநாகமும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 4ல இருந்து 3 சுவாசம் தான் விடும். அதுவும் பாத்தீங்கன்னா நீண்ட நாள் உயிரோட வாழும். இந்த ஜீவசமாதிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சித்தர்கள் வந்து அப்படியே வந்து ஜீவசமாதியில போய் உட்காந்துட்டாங்கன்னா அந்த உயிர் மட்டும் நாடி துடிச்சிட்டு இருக்கும், உயிரோட இருப்பாங்க இல்லையா? இது எதுகிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னா ராஜநாகம் கிட்ட இருந்தோம். விரால் மீன் பாத்திருக்கீங்களா? யாராவது பாத்திருப்பீங்க நிறைய பேர். இதுல சில பேர் வெஜிடேரியனா இருப்பீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. விரால் மீன் ஒரு வகையான மீன் இருக்கு. அந்த மீன் பாத்தீங்கன்னா மழை காலம் எல்லாம் தண்ணியில நல்லா போகும் வரும். மழை வத்தி போச்சு, தண்ணி காஞ்சி போனா கூட பூமி காட்டில போய் தன்னை படுத்துட்டு அது சமாதி நிலைக்கு போயிடும். உடம்பு அப்படியே பார்த்தீங்கன்னா காஞ்சி கருவாடு மாதிரியே பூமியில கிடக்கும், செத்து போன மாதிரியே இருக்கும். ஆனா தண்ணி மண்ணுக்குள்ள இருக்கும். மழை திருப்பி அடுத்த சீசன் வந்து மழை பெஞ்சு தண்ணி ஊறும் பொழுது திருப்பி தன்னை உயிர் பிச்சுட்டு வெளியே வந்து நீந்த ஆரம்பிச்சிடும். சித்தர்கள் பாக்குறாங்க இதெல்லாம் எப்படி, என்ன இதுல எப்படி அதால பண்ணுது அப்படின்னு போது அது சுவாசத்தை எங்கேயோ ஒரு இடத்துல பிராணனை ஒரு நாடியை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டு மற்ற நாடியை ஆக்டிவேட் பண்ணாம போயிருக்கு. இந்த நாக்கு உள்நாக்கு மேல வச்சு பண்ணுங்க நம்ம சொல்லுவோம்ல, யாரெல்லாம் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், நாக்கு மேல் எண்ணத்துல வைங்க மேல் எண்ணத்துல வைங்க. இதோட கான்செப்ட் எப்படின்னா ராஜநாகத்துக்கு 2 நாக்கு இருக்கும். அந்த ராஜநாகம் என்ன பண்ணா ஒரு நாக்கை தன்னோட அன்னவாயில வச்சு மூடிட்டா அதுக்கு வந்து பசி தாகம் தூக்கம் எதுவுமே தேவையில்ல, அப்படியே போயிட்டு ஒரு சமாதி நிலையில உட்காந்து எத்தனை நாள் ஆனாலும் அது வந்து என்ன பண்றது, அந்த நிலையில போயிட்டு எப்ப தேவையோ அப்போ உயிர் பெற்று வெளியே வந்துடும். புரியுதுங்களா? சோ இது எல்லாமே நம்ம விலங்கு கிட்ட இருந்து கண்டுபிடிச்சது தான். சித்தர்கள் இதெல்லாம் ஒன்னொன்னையும் நோட் பண்ணி கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ நாக்கு உள்ள வைக்கிறதும் கான்செப்ட் அதுதான். நாக்கை உள்ள வச்சு நீங்க பிராணாயாமம் பண்ணும்பொழுதோ பிராணசக்தி உடம்புக்கு இழுக்கும் போது அதீதமான ஒரு ஆற்றல் உடம்புல ஏற்படுது. ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்றோம், அந்த சுவாசத்தை கம்மி பண்ண போறோம். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம சராசரியா 21,600 வாட்டி மூச்சு விடுறோம்னா நீங்க அந்த 10 வாட்டி நீங்க என்ன பண்றீங்க, சுவாசத்தை கண்ட்ரோல் பண்றீங்கல்ல, 3 செகண்ட் நிறுத்துறீங்கல்ல. அப்படி நிறுத்தும் பொழுது ஒரு இயல்பா போயிட்டு இருக்க மூச்சு ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்றீங்க, அப்ப சுவாசம் கம்மி பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது தவிர்த்து நம்ம சில பிராணாயோகம்லாம் இருக்கு. நாளைக்கு கிளாஸ் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்போம். நீங்க ஜஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பிராணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். நாளைக்கு நிறைய வகையான பயிற்சிகள் பார்த்துருவோம். ஸோ அந்த பயிற்சிகள்லாம் பண்ணும்போது இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நான் அடையணும், அதுக்கு எந்த மாதிரி மூச்சு விடணும், எனக்கு உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு மாதிரி தெரியுது, அதை நான் கியூர் பண்ணிங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி நம்ம சுவாசத்தை எடுத்துக்கணும், இல்ல எனக்கு வந்து இன்னும் தன்னம்பிக்கை வேணும், தைரியம் வேணும், பதட்டம் ஏதோ ஒரு பத்தி ஒரு பயம் இருக்கு, அதை நான் போக்கிக்கணும், அதுக்கு என்ன மாதிரி நான் சுவாசத்தை மாத்திக்கணும், இப்படி பல வகையான சுவாச பயிற்சி நாளைக்கு கண்டிப்பா நம்ம கொடுத்துருவோம். இன்னைக்கு அந்த 3 நிமிஷம் பண்ணக்கூடியதை 10 வாட்டி நீங்க எதையுமே மிஸ் பண்ணாம எனக்கு எல்லாருமே ஒரு 10 வாட்டி அதை பத்தியான ரீடிங் எடுத்துட்டு எனக்கு நாளைக்கு சொல்லணும். சொல்லுவீங்களா? கண்டிப்பா ஜி. ஓகே ஜி. ஓகே 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 ஓகே. சங்கர் சார், நீங்க ஏற்கனவே நீங்க இது கேட்டிருந்தீங்க தச வாயுக்கள் பத்தி. என்ன சிம்பிளா ஒரு சும்மா சொல்லிடுறேன். இப்ப மூச்சு உள்ள போறது என்ன ஆகுதுன்னா 5 வாயுவா பிரியுது. சமானன், உதானன், வியானன் சொல்லிட்டு 5 வகையான பிரியுது. அது எதுக்குன்னா ஒண்ணு வந்து நம்ம சாப்பிடுறது செரிமானம் பண்றதுக்கு, நம்ம எழுந்துக்கிறோம்ல, ஜஸ்ட் உடம்பு அப்படி எழுந்துக்கணும்னு நினைக்கிறோம்ல, மூளை நினைக்குதுன்னு அந்த உடம்பு எழுந்துக்கணும்ல, அதுக்கான எனர்ஜி கொடுத்து அதை காற்றுதான் உள்ள நம்ம எழுந்துக்க வைக்குது, பேச வைக்குது. எல்லாமே இந்த இந்த 5 வகையான பிராணம் தான் நம்ம உடம்ப பாத்துக்குது. அதுல இருந்து ஒரு 5 வகையான பிராணம் இருக்கு, அதெல்லாம் அப்படியே ஒண்ணு நம்ம பார்க்கலாம். இதுல ஏதாவது இப்ப உள்ள நான் பேசுறது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லை ஜி. ஜி இந்த முத்திரைகள் சொன்னீங்களா ஜி, அது மட்டும் இல்ல ஒருத்தர் சொல்லுங்க. யார் ஜி இது சாமிநாதன் பேசுறேங்க ஜி. இந்த முத்திரை சொன்னீங்கல்ல, அந்த ஆமா, முத்திரை ஆமாங்க. எந்த விரலோட டச் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா, இல்ல நீங்க குரூப்ல ஷேர் பண்ணாலும் சரிங்க ஜி. நாங்க ஒண்ணு இல்ல அப்படியே சொல்றேன். இந்த சின்முத்திரை எல்லாருக்குமே தெரியும். மனம், பொருள், அகங்காரம் 3 திறக்கும் பொழுது இந்த பரமாத்மா ஜீவாத்மாவோட ஐக்கியமாயிட்டு நம்ம முன்னோர்கள் தத்துவமா சொல்றாங்க. ஆனா இதே வந்து நியூரோ சயின்ஸ் என்ன சொல்ற, ஆராய்ச்சி பண்ணும்போது உடம்புல வந்து ஆல்பா, பீட்டா, காமா, தீட்டான்னு ஒரு ரேஸ் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு ரேஸையும் நம்ம ஒரு விஷயமா மாத்தும் பொழுது அது வகையான நிறைய இந்த ஆல்பாவும் பீட்டாவும் ஒன்னா சேரும்போது நம்ம பிரெயின் ஆக்டிவேட் ஆகுதுன்னு இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அறிவியல் ரீதியாவே கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அதை வச்சு நிறைய டெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஆறா வந்து கனெக்ட் ஆகுது. புரியுதுங்களா? அது இல்லாம பஞ்சபூத சக்தியும் உடம்புலயே நிலை பெற்று இருக்குது. இந்த பஞ்சபூத சக்தியை ஒன்னோட ஒண்ணு இணைக்கும் பொழுது அதுவும் நம்ம நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் கொடுக்குது. இது சின்முத்ரா. இது நார்மலா உட்காந்து பண்ணீங்கன்னா பிராணன்றது உடம்பு ஃபுல்லா வியாபிச்சிருக்கும். ஓகேங்களா? இப்ப வந்து எனக்கு வயிற்றுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, வயிற்றுல இருக்கிற பகுதிக்கு நான் அதிகமான பிராணசக்தியை செலுத்தணும் அப்படின்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், சின்மய முத்ரா. இத பாருங்க, இது சின்மய முத்ரா. இந்த இப்படி வச்சுட்டு நீங்க மேக்சிமம் ஒரு 20 நிமிஷமாவது தியானத்துல உட்காந்து மூச்சை கவனிச்சீங்கன்னா உங்க அடி வயிற்று பகுதிக்கு எல்லாமே சக்தி ஓட்டம் பயங்கரமா போக ஆரம்பிச்சிடும். அடி வயிற்று பகுதி பயங்கர பலமாயிடும். இதனால்தான் சைனீஸ் மாங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இப்படி பிடிச்சிட்டு மூச்சு இழுத்து பந்தம் போட்டு லைட் பண்ணிப்பாங்க. டைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி வைட்டல் ஃபோர்ஸ்ன்றது அடிவயிற்று பகுதியில பயங்கர பவர்ஃபுல்லா மாறும். அவங்க பாத்துருப்பீங்க, யாராவது சைனீஸ் மாங்ஸ் எல்லாம் இந்த ஈட்டி மேல எல்லாம் படுத்துக்கிட்டு இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா?
கத்தி வந்து ஒரு கத்தி மேல படுக்கிறது, ஈட்டி மேலாம் வயிற்றுல குத்தினா கூட உள்ள இறங்காது. சில பேர் ட்ரில்லிங் மிஷினே கூட போட்டு இங்க ஓட்ட பண்ணி பார்த்துருப்பீங்க யாராவது இதுல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம். அவங்களுக்கு ஏன் வந்து பண்ணலன்னா பிராணன்றத பயங்கர பவர்ஃபுல்லா உடம்புல வச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு பிராண சக்தி உடம்புல அதிகமா இருக்கோ அவங்க உடம்பு எதுலையுமே அணுக்கள் வந்து டேமேஜ் ஆகாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா வஜ்ரம் மாதிரி மாறிடும். புரியுதுங்களா? இப்ப இதய சக்கரத்துக்கு இதய பகுதியில் இருக்கிற வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து நார்மல் வந்து மகாமுத்ரா, இது இதயத்துக்கு இதையும் பண்ணலாம். இல்ல இந்த விரல இப்படி மூடி இந்த 3 விரல இப்படி பிடிச்சி ஒரு சுண்டு விரல மேல வச்சீங்கன்னா இதய சக்கரம், இதுவும் பண்ணிக்கலாம். இது இதயத்துக்கு மட்டும் இதயம் படப்படப்பா இருக்கு, இதயம் பலவீனமா இருக்கு, இதயம் பிரச்சனை இருக்குன்னா நீங்க இதை பண்ணிக்கலாம். இதே ஆரோக்கியமா வேணும்னா இதை பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு மொத்தமா லங்ஸுக்கோட சேர்த்து இந்த அந்த உடம்போட நடுப்பகுதி எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க மகாமுத்ரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து தாண்டி எனக்கு பிரெயின் பயங்கரமா ஆக்டிவேட் ஆகணும், படிக்கிற பசங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நல்லா தான் இருக்கும், ஆனா மூளைக்கான சோர்வு அடையாம மூளைக்கு பயங்கர ஃப்ரெஷ் ஆகணும்னா அவங்களுக்கு மேருதண்ட முத்திரை பண்ணிக்கலாம். இப்படி கையை இப்படி வச்சுட்டு தொடை மேல இப்படி வச்சுட்டு பண்ணலாம். இப்படி பண்ணீங்கன்னா அந்த பிரெயினுக்கு மேல அந்த பிராணன் வந்து நம்ம கழுத்துல இருந்து மேல் பகுதிக்கு ஃபுல்லா பயங்கரமா இதுவாக ஆரம்பிச்சிடும், பாய ஆரம்பிச்சிடும். இப்ப புரியுதுங்களா ஜி? நோட் பண்ணிட்டீங்களா சுவாமிநாதன் சார்? பண்ணிட்டேன் ஜி, தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கிளாஸ் பார்த்ததுல? சார் நம்ம அந்த இடமுனை சொல்லுமுனை அந்த வலமுனைன்னு சொன்னீங்களா சார், அதுல வந்து லெஃப்ட் சைடு எந்த டைம், ரைட் சைடு எந்த டைம், அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, லெஃப்ட்னால என்ன ரைட்னால என்ன பெனிஃபிட்ஸ், அதை மட்டும் கொஞ்சம் கண்டிப்பா பண்ணுங்க. இல்ல அப்படியே சொல்லிடுறேன். அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, சின்ன விஷயம் தான். இப்ப நீங்க காலையில தூங்கி எழுந்துக்கும் போது உடம்பு குளிர்ச்சியா தானே இருக்கும். நைட் எந்த வேலையும் பண்றது இல்ல, நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம். தூங்கும் போது உடம்பு குளிர்ச்சி அடைஞ்சு தூங்கி எழுந்துக்கும் போது உங்களுக்கு கரெக்டா லெஃப்ட் சைடு மூச்சு போச்சுன்னா உங்க உடம்பு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இல்ல யாருக்கு ரைட்ல போச்சு அப்படின்னா உடம்புல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. எப்படி இருக்கணும், யாருக்கெல்லாம் ரைட்ல போகும்? சில பேர் இந்த கதவெல்லாம் அடைச்சிட்டு தூங்குவாங்க பாத்துருக்கீங்களா? கொசுக்காக எல்லாத்தையும் அடைச்சிட்டு கொசு ஊத்தி போட்டுட்டு இந்த கொசுக்கு மருந்து எல்லாம் ஒண்ணு அந்த ஆல் அவுட் லிக்விடேட்டர் எல்லாம் போட்டுட்டு தூங்குவாங்க பாத்துருக்கீங்களா? சரிங்க. ஃபுல்லா கதவுலாம் அடைச்சிட்டு தூங்கி இருப்பாங்க சில பேர். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சுவாசம் மாறுபடும், ஏன்னா அது பிராணனே இருக்காது. நம்ம சில பேர் ஒண்ணும் இல்ல, யாரெல்லாம் வந்து சில பேர் திண்ணையில தூங்குவாங்கல்ல, கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில தூங்குவாங்க, அவங்களாம் நோட் பண்ணிருக்கலாம், ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. காலையில 4 மணிக்கு எழுந்துப்பாங்க, ரொம்ப உடல் ஆரோக்கியமா, சீக்கிரம் நோயே வராது. ஏன்னா அந்த பிரபஞ்சத்தோட பிராண சக்தி உடம்புல அதிகமா கிடைக்குது. எவ்வளவு பேர் நீ ஏசி போட்டு கதவு மூடிட்டு தூங்கும் போது என்ன பிராணம் கிடைக்குதா உடம்புக்கு? கிடைக்கல. சோ அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுது, எழுந்தா அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குதா? காலையில எழுந்துக்கும் போது எழுந்துக்க முடியுதா? காலையில உற்சாகமா எழுந்துக்க முடியுதா? 4 மணிக்கு எழுந்துக்கணும் இல்ல 5 மணிக்கு எழுந்துக்கணும், அவங்களால உற்சாகமா எழுந்துக்க முடியுமா? கஷ்டம். யார் உற்சாகமா காலையில எழுந்துக்கிறாங்களோ, எழுந்துக்கும் போதே ஃப்ரெஷ்ஷா செமையா எழுந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிராணன் உடம்புல அதிகமா இருக்கும். யாரெல்லாம் எழுந்துக்கும் போது எழுந்துக்கவே முடியல, இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு எழுந்துக்கலாம், இல்ல இன்னொரு 1/2 hour கழிச்சு எழுந்துக்கலாம்னா பிராணன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சோ அவங்களோட என்விரான்மெண்ட்டும் அதுக்கு ஒரு காரணம். சோ முடிஞ்ச அளவுக்கு காத்தோட்டமான இருக்கிற அறையிலயோ இல்ல காத்தோட்டமா தூங்கணும். கொசு வருதா நீங்க அந்த நெட்டு கிட்ட எல்லாம் போட்டு படுத்துக்கலாம். ஏசில இருந்தா கூட பகல்லையாவது நீங்க காத்தோட்டமான இடத்துல உட்காந்து. நீங்க நிறைய பேர் அப்படி இல்ல, நீங்க சென்னையில வாசிகள்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு ஃபுல்லா ஏசி வச்சிருப்பாங்க, நைட்டு தூங்க ஏசில எப்படி தூங்கி கார்ல ஏசில போவாங்க, ஆபீஸ் போனோம்னு ஏசி. அப்ப அவங்களுக்கு வந்து வெளிக்காற்று பிராண சக்தி உடம்புல கிடைக்கிறது ரொம்ப கம்மி. அவங்களுக்குலாம் அவரோட உடம்பு நிலை என்னென்ன பிரச்சனை இருக்கோ வரதுக்கு காரணமே இதுவும் ஒரு ரீசன். வெளிக்காத்து உடம்புல நிறைய படணும், காத்தோட்டமான இடத்துல நம்ம உட்காரணும். அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆகுது காற்றோட்டமான இடத்துல உட்காரணும். அதுக்காக காலையில வாக்கிங் போயிடுவாங்க. சில விஷயம் தெரிஞ்சு என்ன பண்றாங்க, காலையில கடற்கரை 1 hour போய் வாக்கிங் போயிடுவாங்க. தோட்டமா இருக்கிற இடமா இடத்துல பார்க்கு இல்ல இந்த மாதிரி ஏதாவது வெளி ஓட்டமா வாக்கிங் போயிட்டா கூட அந்த பிராண சக்தி எடுத்துக்கலாம். ஆனா அதை தவிர்த்து நான் நைட் ஃபுல்லா ஏசில தூங்குவேன், எழுந்துச்சு அப்படியே கார்ல ஏசில போவேன், என்னோட ஆபீஸ்ல போய் ஏசில உட்காந்துட்டு ஃபுல் டே இருந்துட்டு நைட் திரும்பி வந்துட்டு அப்படியே தூங்கிடுவேன்னா அந்த உடம்பு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. பயமா இருக்கா? பதம் தெரியுது, அதனோட விளைவுகள் என்னன்னு தெரியுதா? கண்டிப்பா. அதனால முடிஞ்ச அளவுக்கு காற்றோட்டமான இடத்துல இருங்க. நிறைய நான் கொடுக்குற மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணுங்க. அப்படி இல்லாதவங்க அந்த மூச்சு பயிற்சியின் மூலியமா பிராணனை எடுத்து நம்ம சார்ஜ் பண்ண நாளைக்கு கத்து கொடுத்துருவோம். எப்படி உங்க உடம்பே ஒரு பேட்டரி மாதிரி ஆக்கி நம்மள அப்படியே நம்ம நம்ம பிராணன் எப்படி நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும்ன்றதுல நாளைக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருவேன். இன்னைக்கு பிராணம் தான் எவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றது புரிஞ்சுச்சா? சரிங்க, புரியுது. ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்ல? டவுட்ஸ் தான் தெளிவா கேட்கலாம். திருப்பி கூட நான் சொல்லி தர ரெடியா இருக்கேன். எத்தனை வாட்டி வேணாலும் நான் சொல்லி தர தயாரா இருக்கிறேன். எல்லாமே புரியலன்னா தயவு செய்து கேளுங்க. எனக்கு ஒரு டவுட். தெரியல, அதாவது ஏதாவது கேட்டா தப்பான அப்படிலாம் இல்ல, கட்டுற கசடற இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுதான்
ஏன்னா காலையில எழுந்திருச்சு தூக்கத்தை விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கீங்கன்னா அது பிரயோஜனமா இருக்கும். சொல்லுங்க சங்கர்ஜி. ஜி இப்ப வந்து நான் காலைல எந்திரிக்கும் போது ஒரு மூக்கு அடைப்பு அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நான் எப்படி வந்து இது பண்றது, ரிலீஃப் பண்றது? ஜி இப்போ உங்க லெஃப்ட் சைடு வந்து சுவாசம் இப்போ மூக்கு அடைச்சிருக்குன்னா நீங்க ரைட் சைடு ஒரு குளிச்சு படுத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற அடைப்பு வந்து ரைட் சைடு அதெல்லாம் மாறிடும். புரியுதுங்களா? இப்ப ரைட் சைடு அடைச்சிருக்கு உங்களுக்கு வந்து இப்ப ரைட் சைடு சுவாசம் போகணும், ஆனா அது வந்து ரைட் சைடு அடைச்சிருக்கு அப்படின்னா லெஃப்ட் சைடு திரும்பி படுத்தீங்கன்னா ரைட் சைடு அந்த அது வந்து மாறி இந்த பக்கம் போயிடும், அடைப்பு மாறிடும். ஒரே பக்கமா அடைச்சே இருக்காது. நீங்க அது ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுது அது மாறிடும். மூக்கு அடைச்சதே இருந்தாலும் அது கம்மி இல்ல, சுவாசம் நார்மலா போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும், கொஞ்சமா போகும். மூக்கு அடைப்பு அப்படி இருக்குனாலே நாடி சுத்தி பண்ணாலே அந்த மூக்கு அடைப்பு இந்த பக்கம் எல்லாம் மாத்திக்கலாம். நீங்க டெய்லி சில விஷயம் நாளைக்கு கொடுத்துருவோம், நாடி சுத்தினா என்ன, பிராணாயம்னா என்ன, அதுல என்னென்ன இடங்களை எப்படி ஆக்டிவேட் பண்றது, சுவாசத்தின் மூலமா அந்த லெஃப்ட் சைடு எப்படி ஆக்டிவேட் பண்றது, சுழுமுனை நாடி எதுக்கு முக்கியம், இது எல்லாமே நாளைக்கு உள்ள பயிற்சி ரிலேட்டடா தான் இருக்கும். நீங்க எல்லாமே வந்து இன்ட்ரோடக்ஷன் தான். நாளைக்கு கிளாஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு 5-6 வகையான பிராணாயமத்தை சொல்லி கொடுத்துருவோம். அதுல யாராருக்கு அந்த 5க்குள்ள வந்துடும், எனக்கு இதுதான் தேவைப்படும், எனக்கு இந்த மாதிரி வரும்ன்றத நீங்க எது வேணுமோ அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கான என்ன விஷயமோ அதை நீங்க பாத்துக்கலாம். இப்ப சுழுமுனையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 2 பக்கமும் வரதுனால என்ன பிரயோஜனம், என்ன இது, அது மட்டும் சொல்லுங்க. பிரயோஜனம் இல்ல ஜி, மூணுமே முக்கியமானதுதான். ஆனா இதுல வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இந்த சுவாசத்துக்கும் குழந்தை கருவுல ஜனிக்கிறதுக்கு கூட ஒரு சம்பந்தம் இருக்குது. இப்போ ஒரு ஆணுக்கு வந்து ரைட் சைடுல சுவாசம் போகும்போது அவங்க ஒண்ணு சேர்றாங்கன்னா அந்த குழந்தை ஆண் குழந்தையா பிறக்கும். லெஃப்ட் சைடு போகும்போது சேரும்போது பாத்தீங்கன்னா பெண் குழந்தையா பிறக்கும். இந்த சுழுமுனை நாடியில போகும்போது மட்டும் சேர அதுதான் சுவாசம் பார்க்கணும். சுழுமுனை நாடு போய் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த குழந்தை தான் அழியா பிறக்கிறதோ இல்ல ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத நிலைக்கு போறதுக்கு காரணமே அந்த சுழுமுனை நாடி சுவாசத்துல இருக்கும்போது ஒண்ணு இணையும் போதுதான். இந்த சுழுமுனை சுவாசம்ன்றது எதுக்குன்னா உங்க ஆன்மீகமா இப்ப நீங்க வந்து உங்க பற்றற்ற நிலைக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், நான் கடவுளோட கடவுளா ஆகணும்னீங்கன்னா உங்க சுழுமுனை ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க அப்படி சொல்றது குண்டலினி ஆக்டிவேட் பண்ணி அந்த உள்ள இருந்து சக்கரங்கள் மூலியமா எடுத்துட்டு போயிட்டு அதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அதுக்கு சுழுமுனை ஆக்டிவேட் பண்ணணும். இப்ப நம்ம வாழ்றோம் இல்லையா, வாழ்ற வாழ்க்கை என்ன வேணும், நீங்க அத்தனையும் ஆசைப்பட்டது அத்தனையும் வாழணும். ஒரு விஷயத்த கத்துக்கணும் நினைச்சா கத்துக்கணும், எந்த இடத்துல நீங்க ஆளுமையா இருக்கணும் அங்க ஆளுமையா இருக்கணும், எந்த இடத்துல நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணணும் அங்க ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு எல்லாமே அந்த சுவாசம் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்ல, ரைட் சைட்ல தேவைப்படும் ரைட் சைடு மாத்திக்கணும், லெஃப்ட் சைடு தேவைப்போது லெஃப்ட் சைடு மாத்திக்கணும். ஸோ ரெண்டுமே வந்து முக்கியமானதுதான். இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சுவாசத்தை நீங்க ஹேண்டில் பண்ண கத்துப்பீங்க. எப்படி சொல்றது, ரைட் வேணா ரைட், லெஃப்ட் வேணா லெஃப்ட் அப்படின்றது நீங்களே அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எப்போ உங்க சுவாசத்தை நீங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாலே உங்க லைஃப்பை நீங்க கண்ட்ரோல் எடுத்த மாதிரி ஆயிடும். அது இஷ்டத்துக்கு அது போகாது, உங்க இஷ்டத்துக்கு அது மாறிடும். அப்ப என்ன ஆகுது, நீங்க உங்க பவர்ஃபுல்லான ஒரு எப்படி சுவாசம் சாதாரண சுவாசமா இருக்காது, சக்தி மிக்க சுவாசமா மாறிடும். உங்களுக்கே தெரியும், சக்தி மிக்க சுவாசம் மாறினா உடல் சக்தி மிக்கதா மாறிடும். உடல் சக்தி மிக்கதா மாறும்பொழுது உங்களோட மனம் சக்தி மிக்கதா மாறிடும். ஸோ எல்லாமே இந்த சுவாசத்தை நீங்க மாத்துறது மூலியமா உடல், மனம், ஆன்மா, ஆறா, உயிர் எல்லாத்தையுமே சக்தி மிக்கதா மாத்த முடியும். அது முக்கிய காரணி இந்த பிராணன்ற சுவாசம் தான். பிராணன் வந்து நீங்க வயிற்று வரைக்கும் தான் சொல்றீங்க, அது உடல் முழுவதும் பிரவாகிக்குன்னு சொல்றீங்க. அப்போ வந்து உள்ளங்கால் வரைக்கும் உச்சநிலை வரைக்கும் பிரவாகிக்குன்னா அதுக்கு என்ன இது? ஜி இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, சுவாசிக்கிறீங்க, இப்ப கழுத்து வரலாம் போச்சுன்னா அது என்ன ஆகும்னா ஜஸ்ட் இது வரலாம் வந்துட்டு போகும், அது பிரயோஜனமே இல்லை. இதய வரலாம் போறது ஓரளவுக்கு என்ன பண்ணும், கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும் இல்லையா. அடி வயிற்றுனா உங்களுக்கு அடி வயிற்று பகுதினாலே என்ன ஆகுது, உங்களோட மூலாதார வரலாம் பாஞ்சாலே அந்த சுவாசம் போனாலே உங்க கால் கைக்கு எல்லாத்துக்குமே போயிடும். அடி வயிற்று சுவாசம் போனாலே உடம்பு ஃபுல்லா போச்சுன்னு அர்த்தம். ஓகே ஓகே சரி. அதனாலதான் மூச்சு இழுக்கும் போது சரி ஒரே ஒரு சின்ன லாஸ்ட் ஒன்னே ஒரு சின்ன விஷயம் தான். இப்ப மூச்சு விடுறீங்களா, எல்லாரும் மூச்சு இழுக்கும் போது சில பேர் வயிறு உள்ள வரும், மூச்சு இழுப்பாங்க ஆனா வயிறு உள்ள போகும். நோட் பண்ணி பாருங்க, மூச்சு வெளியே விடும் பொழுது வயிறு வந்து வெளியே வரும், ஆனா உண்மையிலேயே மூச்சு உள்ள இழுக்கும் போது யார் சில அது முக்கியம் வயிறு வெளியே வரணும், மூச்சு வெளியே விடும் போது வயிறு உள்ள போகும். நிறைய பேருக்கு இதுவே மாறி இருக்கும், யாருக்கெல்லாம் இருக்கு செக் பண்ணுங்க. மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியே வருதா, பானை மாதிரி வெளியே வரணும், மூச்சு வெளியே விடும்பொழுது உள்ள போகணும். சூப்பர் பிரேமா, சூப்பர் மேம். நிறைய பேருக்கு இதுவே மாறி இருக்கும், அப்படி மாறி இருந்தா கண்டிப்பா உங்க உடம்புல பிரச்சனை இருக்கும். யாருக்கு கரெக்டா இருக்கு, சூப்பர் பாஸ்கரன் சார் சூப்பர். இதுக்கப்புறம் உங்களுக்கு மாறிடும். இப்ப இந்த நீல இருந்தே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிராணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மாற ஆரம்பிச்சு. இப்பயும் உங்களுக்கு ஒரு கான்சியஸ் வந்துச்சு இல்ல, பிராணம் எவ்வளவு முக்கியமானது, பிராணன்றது எவ்வளவு ஒரு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அது மாதிரி இயல்பா போயிருந்தது, ஆனா இப்ப எல்லாமே நீங்க என்ன பண்ணீங்க, அதை கவனிக்க ஆரம்பிச்சிருங்க. கரெக்டா இல்லையா? ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்கண்ணா. படுக்கும்போது வந்து லெஃப்ட்ல படுக்கணுமா ரைட்ல படுக்கணுமான்னு
நீங்க தூங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைடுக்கு ஒரு வச்சு படுத்து தூங்கினா உங்க பாடி நல்லா சீக்கிரமா கூல் ஆயிடும். சரிங்க சரி. ஆனா கேக்குதா? இப்ப நார்மலா லெஃப்ட் சைடு படுத்தீங்கன்னா ஹார்ட் இல்ல நான் தெளிவா சொல்லிடுறேன். நார்மலா லெஃப்ட் சைடு ஒரு குளிச்சு படிச்சீங்கன்னா ஹார்ட்டுக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் அதிகமா போகும்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு தூக்கம் வரல, பரண்டு படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நீங்க இந்த கை எடுத்து இப்போ உதாரணத்துக்கு லெஃப்ட் சைடு சுவாசத்தை மாத்திட்டீங்க அப்படின்னா தூக்கம் செமையா வந்துடும். லெஃப்ட் சைடு சுவாசத்தை மாத்தினீங்கன்னா மூளை குளிர்ச்சி அடைஞ்சிரும், தூக்கம் வந்துடும். ரைட் சைடு போயிடுச்சுன்னா தூக்கம் வராது. இன்கேஸ் நைட்டு நீங்க கண்ணு முழிக்கணும், தூங்கக்கூடாதுன்னா உங்க சுவாசம் ரைட் சைடு மாத்தீங்கன்னா தூக்கம் வராது. இப்போ வண்டி ஓட்டிட்டு போறீங்க, லாங் டிராவல் போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லெஃப்ட்ல கையை தூக்கி இப்படி வச்சுட்டு ரைட்ல சுவாசத்தை மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. திருப்பி லெஃப்ட்ல மாறும் 1 hour கழிச்சு. அந்த டைம்ல திருப்பி தூக்கி நீங்க மாத்திட்டீங்கன்னா இன்னும் பாடி பயங்கர ஹீட் ஆயிடும். அதுக்கு நீங்க கூல் பண்றதுக்கு நாளைக்கு அந்த பயிற்சி சொல்லி கொடுத்துரும். பாடி இப்போ ஹீட்டா இருக்கா எப்படி கூல் பண்ணிக்கணும், கூலா இருக்கா எப்படி ஹீட் பண்ணிக்கணும், புரியுதுங்களா? அதெல்லாம் நாளைக்கு நம்ம கிளாஸ்ல பயிற்சியில பாத்துருவோம். இப்போ உங்களுக்கு புரியுதுல? தூக்கம் வரணும்னா நீங்க லெஃப்ட் சைடு சுவாசத்தை மாத்தினீங்கன்னா தூக்கம் நல்லா வரும். தூக்கம் எனக்கு இப்போ வரக்கூடாது, நான் படிக்கிறேன், எனக்கு வந்து தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா ரைட் சைடு சுவாசத்துக்கு வந்து நீங்க சுவாசத்தை மாத்திட்டீங்கன்னா பிரெயின் ஆக்டிவேட் ஆயிடும், தூக்கம் வராது, படிப்பீங்க. உங்களுக்குதான் கான்செப்ட். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இன்னைக்கு பார்த்த கிளாஸ் ஏதோ டவுட்ஸ் இல்ல, எல்லாரும் தெளிவா இருக்கா? தெளிவா இருக்குண்ணா, தெளிவா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். சார் ஒரே ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க மேடம். பர்டிகுலரா யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு மட்டும் ஏதாவது முத்ரா இருக்குங்களா சார்? இருக்கு மேடம் தனியா. பட் நம்ம வந்து அது தனியா அதுக்குன்னு பார்க்காம வயிற்று சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இப்ப நான் பயிற்சி கொடுத்தோம் இல்லையா, நாளைக்கு நிறைய சொல்லி கொடுப்பேன். அதுல உங்களுக்கு ஒண்ணா அதுக்கான முத்திரைகள் கொடுத்துறேன். அதுக்கு தனியா பண்றதை விட முழு பாடிக்குமே நம்ம சரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். நீங்க அடிவயிற்று பகுதிக்கான அந்த முத்ரா புடிச்சிட்டு பிராணம் பண்ணீங்கனாலே அடிவயிற்று சம்பந்தப்பட்ட எல்லாமே சரியா போயிடும். நம்ம பர்டிகுலர் அதுன்னு கிடையாது, உடம்பே ஃபுல்லா பவர் ஆக்கிடணும் நமக்கு. அதுதான் இதுதான் அதுதான் கிடையாது. நம்ம யோகத்துல இருக்கீங்கன்னா உடம்பே பவர்ஃபுல்லா மாத்திக்கணும் நம்ம, அவ்வளவுதான். ஸோ அதுக்கான எல்லா பயிற்சியும் நாளைக்கு நான் கொடுத்துருவேன். தேங்க்யூ சார். வெல்கம் வெல்கம் மேம், தேங்க்யூ. இதுல யாருக்கும் டவுட்ஸ் இல்ல? நான் அத்தனை வாட்டி கேட்கறேன்னா தெளிவா கத்துக்கணும், அதனாலதான். மேம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பாஸ்கரன் சார், சுந்தர் சார் தேங்க்யூ. மணிகண்டன் சார், வேலு சார், சுவாமிநாதன் சார் நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. நடராஜன் சார், ராஜேந்திரன் சார் தேங்க்யூ. தேங்க்யூ சார். எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். அதாவது எனக்கு ஒரு சின்ன விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே ஒரே டைம்ல கோர்வையா பார்க்கும்போது நிறைய தாட்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. நான் புதுசா எதுவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துல. தேங்க்யூ 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 தேங்க்யூ. இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும், உங்க லைஃப்ல பயன்படுத்தி நீங்க அடுத்த லெவலுக்கு போகும்போது தான் எனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். நன்றி 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 நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோ ஆன் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமாஜி, யாரும் பண்ணல. சரி நாளைக்கு தான் நம்ம பயிற்சி பண்ணும்போது ஜஸ்ட் எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் வீடியோ ஆன் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து நான் உங்களுக்கு தீட்சை கொடுத்த மாதிரியான நேத்திர தீட்சைன்னு பேர் இருக்கு. ஸோ அவங்களை டைரக்டா நான் பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். சந்தோஷம்.